இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தாயாம் திரு அவை கேன்டர்பரி நகரத்தினுடைய புனித ஆன்ஸ்லம் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஆன்ஸ்லம் என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 11ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதர், இறையியலாளர் மற்றும் மெய்யியலாளர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது இத்தாலி தேசத்துல, படித்தது கல்வி பயின்றதெல்லாம் பிரான்ஸ் தேசத்துல. ஆனால் பேராயராக பணி செய்தது இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற கேன்டர்பரி மறை மாவட்டம். அன்புமிக்கவர்கள், இளமை காலத்திலே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார். தந்தையினுடைய கண்டிப்பான வளர்ப்புல இவர் இருந்தாலும் தந்தையினுடைய அந்த கண்டிப்பான வளர்ப்பிற்காக அஞ்சு நடுநடுங்கி அவர் பிரான்ஸ் தேசத்திற்கு ஓடி போய் தன்னுடைய தாயினுடைய உறவினர் வீட்டில் வளர்ந்தார் என்றும், அதற்கு பிறகு இத்தாலிக்கு திரும்ப கல்வி பயின்றார். பிறகு அவர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையில சேர்ந்து துறவியாகவும் அவர் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறார். குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். பிறகு அவருடைய தாட்சியாலும் எளிமையாலும் ஞானத்தில் சிறந்து விளங்கியதாலும் அந்த ஆசீர்வாதப்ப துறவு சபையினுடைய உலக தலைவராகவும் அவர் நியமிக்கப்படுகிறார். அதனுடைய ஒரு காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு குழுமங்களை சந்திக்க சென்ற நேரத்துல தான் அவர் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற கேன்டர்பரி நகரத்திற்கு செல்கிறார். இவர் சென்ற நேரத்தில் அந்த மறை மாவட்டத்திற்கு ஆயர் இல்லாத ஒரு குறை. இவருடைய ஞானத்தையும் தாட்சியும் பார்த்து இவர் அந்த மறை மாவட்டத்திற்கு பேராயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாளில் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் தாட்சியோடும் மிகுந்த கண்டிப்போடும் வாழ்ந்த ஒரு புனிதராகத்தான் இவர் பார்க்கப்படுகிறார். அதனுடைய ஒரு காரணமாகவே அரசர்களுக்கு எதிராக கருத்து வேறுபாடு காரணமாக 3 முறை இவர் நாடு கடத்தப்படுகிறார். 3 முறை நாடு கடத்தப்பட்ட பிறகும் திரும்பவும் அதே மறை மாவட்டத்திற்கு தான் உண்மைக்கு சான்று பகர வந்திருக்கிறேன் என்கிற அழகான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்றும், வாழ்நாளில் இறையியல் புத்தகங்கள் பல எழுதியிருக்கிறார். அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம் என்பது கடவுள் ஏன் மனிதரானார் என்கிற ஒரு புத்தகம்தான். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் இறையியல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுகிறார் இந்த புனித ஆன்ஸ்லம் என்பவர். இவருடைய பரிந்துரையால் உண்மைக்கு சான்று பகிர்ந்திட, நேர்மையோடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்திட, இறைவனுடைய அதிமிக மகிமைக்காகவே அனைத்தையும் செய்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செவிப்போம். இன்றைக்கு மக்கள் இயேசுவிடத்துல ஒரு பெரிய அரும் அடையாளத்தை கேட்கிறார்கள். அதாவது பாலை நிலத்துல மோசே காலத்துல கடவுள் மக்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை போல எங்களுக்கு வேற ஏதாவது அடையாளம் செய்யுங்கள் என்று கேட்ட நேரத்துல தான் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், அந்த மன்னாவை கொடுத்தது மோசே அல்ல, மாறாக கடவுள். அதை சொல்லிவிட்டு, வானிலிருந்து இறங்கி வந்த உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் அந்த உணவு வானிலிருந்து இறங்கி வந்த ஒரு உணவு. அந்த உணவு உலகிற்கு வாழ்வளிக்கிறது என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனேயே மக்கள், அப்படி என்றால் அந்த உணவை எங்களுக்கு தாருங்கள் என்று இயேசுவிடத்துல கேட்க, அதற்கு இயேசு சொன்ன பதில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பகுதியாக இருக்கிறது. வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு என்றுமே தாகம் இராது. அன்புமிக்கவர்களே, வானினின்று இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தன்னை வெறும் உணவாக அல்ல, நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் ஆன்மாவையும் நிறைக்கின்ற, நிலை வாழ்வு தருகின்ற, புத்துயிர் அளிக்கின்ற தன்னை பற்றித்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்துல பல்வேறு உணவை தேடி இன்றைக்கு நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோம். உணவு பசி என்பது இன்றைக்கு நம்முடைய மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு தேவையாக இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற போர், இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற வன்முறைகள், இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற பல்வேறு ஊழல்கள் அனைத்துமே நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரே ஒரு காரியம், மனிதன் இன்றைக்கு பண பசியோடு இருக்கிறான், அதுவும் இந்த உலகத்தை சார்ந்த பசியோடு இருக்கிறான் என்று. அன்புமிக்கவர்களே, வரலாறு 2000 ஆண்டுகளாக நமக்கு சொல்லி தந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த உலகத்தை சார்ந்த பசி என்றைக்குமே நம்முடைய ஆன்மாவை நிறைவு செய்யாது என்று. இதைத்தான் புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். உலகத்தரமான ஒரு வாழ்வை அவர் வாழ்கிறார், அறிவு தேடலில் ஈடுபடுகிறார், உடல் தேவைகளில் அவர் ஈடுபடுகிறார், உலகத்தனமான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து பார்க்கின்றார். கடைசி வரையில் அவர் தேடிய அந்த உண்மை அவருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில இறைவனிடத்துல சரணாகதி அடைந்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார், இறைவா, எங்களுடைய இதயங்கள் உமக்காக படைக்கப்பட்டவை, உம்மிலன்றி வேறு எதிலும் அவைகள் நிறைவு கொள்ளா என்று இறைவனுடைய திருக்கரங்களை, இறைவனுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு கடைசியில உண்மையை உணர்ந்து கொண்டு
புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து புனித அகுஸ்தினார் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், உலகத்தனமான காரியங்களை தேடுவதை விட்டு உண்மையான நிலை வாழ்வை தருகிற உணவுக்காக என்றுமே நமக்கு தாகத்தை தராத இயேசு என்கிற அந்த நித்திய ஜீவ ஊற்றுக்காய் நாம் இன்றைக்கு ஆவலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற எடுத்து சொல்லுகிறது. அன்பிற்மிக்கவர்களே, சமீப காலங்களில் ஒரு 10 ஆண்டுகளில் நாம் வாழ்ந்த இந்த ஒரு சமகாலத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். கோடி கோடியாக அவர்களுக்கு பணமும் புகழும் சொத்தும் இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு சொந்தமானது ஒரு 6 அடி நிலம் மட்டும்தான். இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய போரை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த மனித தலைவர்களுக்கும் கடைசியில் உரிமையாக போவது வெறும் 6 அடி நிலம் மட்டும்தான். அன்பிற்மிக்கவர்களே, இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகம் அழிவுக்குரியது. ஆனால் என்றுமே அழியாத நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு அவரையே ஆன்ம உணவாகவும் உடல் உணவாகவும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நேற்று நாம் நினைவு கூர்ந்த புலிச்சியான நகரத்தினர் புனித ஆக்னேஸ் கடைசி 5 ஆண்டுகள் வெறும் நற்கருணை மட்டுமே உண்டு வாழ்ந்தார் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்பிற்மிக்கவர்களே, திருப்பலிக்கு செல்கிற நேரத்தில் நற்கருணை உட்கொள்கிற அந்த நேரத்தில் இயேசு உண்மையாகவே சதையோடும் இரத்தத்தோடும் என்னுடைய ஆன்ம உணவாகவும் உடல் உணவாகவும் என்னை நித்தியத்திற்கும் வாழ வைக்க வருகிறார் என்கிற உணர்வோடு நற்கருணையில் பங்கு பெற இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.